ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல்பிடி எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு N5 N4 லெவல் எழுதுறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது, எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. N3 N2 லெவல்லாம் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க எக்ஸாம், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்ன எப்படி எப்படி படிக்கணும்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வந்துட்டு ஒருத்தங்க எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஜேஎல்பிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற N5 N4 லெவல் எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த N5 N4 லெவலுக்கு வந்துட்டு முக்கியமாக ஒரு புக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற புக்கு. ஸோ இந்த N5 N4 லெவல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்த புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு என்ன புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மின்னான நிஹோங்கோ. இது காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. பட் ஒரு சிலர் வந்து வேற புக்கும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க என்ன புக்கு யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அந்த புக்குல கொடுத்துருக்க கிராமர்லாம் கம்ப்ளீட்டா கண்டிப்பா ஒகாபுலரி கிராமர் வந்து கவர் பண்ணிருங்க. ஓகேவா, கண்டிப்பா படிச்சிருங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சி காஞ்சி வந்துட்டு நீங்க N5 லெவலா இருந்தா அரௌண்ட் 100 காஞ்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, N4 லெவலா இருந்தா உங்களுக்கு வந்து 350 காஞ்சிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அதாவது N5ல இல்லை 100 காஞ்சிஸ், அப்புறம் N4ல உள்ள 250 காஞ்சிஸ் சேர்த்து அரௌண்ட் ஒரு 350 வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இது கவர் பண்ணீங்கனாலே போதும். இந்த 350 நீங்க கவர் பண்ணீங்கனாலே எக்ஸாம்ல வந்துட்டு நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா காஞ்சியுமே நீங்க வந்து எழுதிடலாம். ஒரு 1-2 கொஸ்டின் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம வந்தா வந்து, மற்றபடி இது வந்து நீங்க 350 படிச்சிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆயிடும். ஓகேவா, கண்டிப்பா நல்லா பண்ணலாம் நீங்க. அதனால கொடுத்துருக்க சிலபஸை வந்துட்டு கண்டிப்பா கவர் பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட். ஒகாபுலரியா இருந்தாலும் கிராமர்லாம் அப்படிதான். ஓகேவா, அப்புறம் காஞ்சி படிக்கும்போது கண்டிப்பா எழுதி படிங்க. நம்ம வந்துட்டு ஏன் எழுதி படிங்க அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க ஓகே ஒர்க் பண்ணும் போதோ இல்ல ஜப்பானுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க எழுத வேண்டியது வராது. மோஸ்டா டைப்பிங் தான். ஓகேவா, எழுதுறதுனா ஏதாவது நீங்க என்ன சொல்ற, ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ற இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் நீங்க எழுதுவீங்க. மற்றபடி காஞ்சி எழுத வேண்டிய வராது. ஆனா இருந்தும் ஏன் எழுதி படிங்க அப்படின்னு சொல்றேன்னா, 4 வாட்டி வாயால படிக்கிறதுக்கு ஒரு வாட்டி எழுதி படிக்கலாம். ஓகே, எழுதி படிக்கும்போது உங்களுக்கு மனசுல வந்து அது ரொம்ப நாள் நிற்கும், சீக்கிரமா பதிஞ்சிரும். ஓகே, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கும் போதாச்சும் காஞ்சி கண்டிப்பா எழுதி படிங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க எழுதி படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் எழுதி படிங்க. எதுக்குன்னா உங்க மெமரியில வந்துட்டு அது நல்லா பதியறதுக்காக. ஓகேவா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, இதுதான் நான் காஞ்சி அப்படிதான் படிச்சேன். எல்லா லெவலுக்குமே நான் காஞ்சி அப்படிதான் படிச்சேன், எழுதிதான் படிச்சேன். அப்புறம் வந்துட்டு N5 லெவலுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல எப்படி இருக்கும்னா, ஒகாபுலரிலாம் N5 N4 எல்லாத்துக்குமே ஒண்ணு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஞ்சி இருக்கும். காஞ்சி கொடுத்துட்டு அதுக்கு ஹிரகானா ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதோட ஹிரகானா வந்து நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டைப் கேட்பாங்க, ஹிரகானா கொடுத்துட்டு காஞ்சி கண்டுபிடிக்கிற மாதிரி. இதுதான் வந்துட்டு கஷ்டமா இருக்கு. அதாவது காஞ்சிலையும் ஹிரகானா கூட அவ்வளவு கஷ்டம் இருக்காது, ஆனா ஹிரகானாலேருந்து காஞ்சி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம அது கண்டிப்பா ஒரு காஞ்சி கொஸ்டின் எப்படி வரும்னா, எல்லா காஞ்சியும் சேமா இருக்கும், பார்க்க சேமா இருக்கும். ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காஞ்சி வந்து கண்டிப்பா ஒண்ணு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒகாபுலரியில பாத்தீங்கன்னா இந்த இரட்டை கிளவியில ஒண்ணு வரும், இந்த சலசல, நம்ம தமிழ்ல இருக்கலாம் கொல கொல, அந்த மாதிரி ஜாப்பனீஸ்ல இரா இரா, நிக்கோ நிக்கோ, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு. கிரா கிரா, பிகா பிகா, இப்படிலாம் இதுல ஒண்ணு கண்டிப்பா வரும். ஓகேவா, இந்த மாடல். அப்புறம் பேராஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். இது வந்து கிராமர்ல வரும். ஓகேவா, இந்த பேராஃப்ரேஸ் வந்துட்டு எப்படின்னா கிராமர்லயா இல்ல, ஒகாபுலரி செக்ஷன்ல தான் வரும் பேராஃப்ரேஸ். ஓகேவா, இது எப்படின்னா ஒரே அர்த்தமுள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க, யமதா சாவா யசஷி தெஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்ககிட்ட. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. யமதா சாவா கிபிஷி தெஸ், யமதா சாவா ஷிட்ஸ்ரே தெஸ், யமதா சாவா ஷின்செட்ஸ் தெஸ். இதுல வந்துட்டு எது அந்த கொஸ்டினோட அர்த்தத்தோட பொருந்துதுன்னு உள்ளது நீங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சின்னா கைண்ட், கரெக்டா, அதுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்கு, ஷின்செட்ஸும் கைண்ட் இல்லையா, அதான் ஆன்சர். இந்த மாதிரி இது வந்து வெறும் அட்ஜெக்டிவ்ஸ் மட்டுமா வரங்கிட்ட அப்படி கிடையாது, வேர்பு யூஸ் பண்ணி வரோம். ஏன்னா நம்ம வந்து ஒரே விஷயத்த நிறைய மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இது வந்துட்டு ஒரு செக்ஷனாவே கேட்பாங்க, ஒரு கொஸ்டினாவே கேட்பாங்க. அதுல ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும் இதுல. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராமர். N5ல வந்துட்டு பார்ட்டிகிள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நீ, மோ, வா, கா, யா, தாக்கே, ஷிகா, அப்புறம்
அதுக்கப்புறம் கிராமப்பேட்டை முக்கியமான கிராம பாயிண்ட் எல்லாம் என்னது? தேஃபார்ம், தேஃபார்ம், தாரிஃபார்ம், தாஃபார்ம், இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அப்புறம் N4க்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. N4 கிராமர், ஹமெனி, யோனி, அப்புறம் நிறைய ஃபார்ம் இருக்கு இல்லையா? இம்பரேட்டிவ் ஃபார்ம், பாசிவ் ஃபார்ம், காசட்டிவ் ஃபார்ம், பாசிவ் காசட்டிவ் ஃபார்ம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் நீங்க கண்டிப்பா தெளிவா இருக்கணும். ஓகேவா? கிராமர்லாம் கொடுத்துருக்க கண்டிப்பா கவர் பண்ணிங்க. இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒகாபுலரியில இன்னொன்னு முக்கியமா வரும். என்னன்னா கத்தக்கானா ஒகாபுலரி வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? நான் வந்து N4 எழுதினப்போ எனக்கு வந்து அங்கேத்தோ அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. ஸோ நம்ம இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அதை பிடிச்சிருவாங்க. எப்படியும் ஐஸ்கிரீம், சாக்லேட்டோ எல்லாம் வந்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஒகாபுலரி இப்படி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம்? கிராமர். கிராமர்ல வந்துட்டு இன்னொரு மாடல் கொஸ்டின் வரும். எப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே இந்த பிளாங்க்ஸ்ல ஃபில் பண்ணி அதை வந்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்றது. அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சில வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ரீடிங் வந்தீங்கன்னா ரீடிங்க்கு வந்துட்டு கண்டிப்பா ரீடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காஞ்சி வந்துட்டு தெரியும். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ரீடிங் எல்லாம் எப்படின்னா அந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க யூடியூப்ல நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பாங்க. சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லிசனிங்க்கும் அப்படிதான், அப்புறம் இந்த ரீடிங்க்கும் அப்படிதான். பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பா சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க எக்ஸாம் எழுத போகணும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு என்ன முடிஞ்சா நான் ஒரு N5 கொஸ்டின் ஏதாவது சால்வ் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து இது பண்ணுங்க. ரீடிங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வேகமா எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் வேகமாவே ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்க ரீட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து ரீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நீங்க கண்டிப்பா எதையாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. செகண்ட் டைம் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ரீடிங் கண்டிப்பா டைம் பத்தாது. கொஞ்சம் இதா தான் இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல நம்ம N5 N4 லெவல்லாம் அவ்வளவா ரீட் பண்ண தெரியாது. எந்த லெவலா இருந்தாலும் அப்படிதான். ரீடிங் வந்து கொஞ்சம் டைம் நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரீடிங். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 கொஸ்டின் ரீடிங்ல லாஸ்ட் 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெரிய பேசேஜா இருக்கும். அதுக்கு வந்து மார்க் அதிகம். ஓகேவா? கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க அந்த கொஸ்டின். டைம் கிடைக்கலன்னு பண்ணாம விட்டுறாதீங்க. எப்படியாவது அட்டன் பண்ணிடுங்க அந்த கொஸ்டின். மார்க் அதிகம். ஓகே. அப்புறம் லிசனிங். இதுதான் என்ன கேட்டா கஷ்டமான இதுன்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா லிசனிங் ஒரே ஒரு வாட்டி தான் பிளே பண்ணுவாங்க. அதனாலதான் கஷ்டம். ரீடிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தடவை வேணா ரீட் பண்ணிக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. ஆனா லிசனிங் அப்படி இல்லை. டைம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாட்டி தான் பிளே பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு இங்கெல்லாம் வந்துட்டு ஹெட்ஃபோன்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நான் கரூர்ல எழுதியிருக்கேன், பெங்களூர்ல எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஹெட்ஃபோன்லாம் இல்லை. ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ல வச்சு காமனா ஒரு ஸ்பீக்கர் வச்சு தான் பிளே பண்ணுவாங்க. அதுல கேட்டு எழுதுறதுதான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது ஒழுங்கா கேட்கலைன்னா, அதாவது சவுண்டு கேட்கும் ஆனா வார்த்தைகள் வந்து கிளியரா கேட்காது. அவங்க சாம்பிள் வந்து பிளே பண்ணி காட்டுவாங்க. அப்போ வந்து நீங்க கை தூக்கிடணும். அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு வாட்டி தான் பிளே பண்ணுவாங்க. சப்போஸ் இடையில உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஓகே அப்படின்னு விட்டுருந்தாலும் நீங்க எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கோம் லிசனிங் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருந்துச்சு அப்போ கூட நீங்க கையை தூக்கி சொல்லிடலாம். ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே. அதனால சவுண்டு ஒழுங்கா கேட்காட்டியும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு வாட்டி நீங்க கேட்டு அதுலயே நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எழுத வேண்டியது. ஓகேவா? அது சவுண்ட் ஒழுங்கா கேட்கலைன்னா உங்களுக்கு பேசுற வார்த்தை தெளிவா கேட்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லிசனிங் வந்துட்டு அதேதான். நீங்க வந்துட்டு நிறைய பேர் யூடியூப்ல லிசனிங் ப்ராக்டிஸ் வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாம்பிள் லிசனிங் வந்துட்டு. அதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ண என்னன்னா இந்த JLPT எக்ஸாம்ல எல்லாம் லிசனிங் வந்துட்டு பாஸ் கொஸ்டின் பேப்பர் வந்ததுல இருந்து தான் நிறைய வரும். ஓகேவா? நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பரும் அப்படியே எடுத்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களாலே அதுலதான் வந்திருக்கும் அது. ஓகே. ஏன்னு பாத்தீங்கன்னா லிசனிங் வந்துட்டு அவங்க கொஸ்டின் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். கொஸ்டின் வந்து கிரியேட் பண்றது 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பெரிய வேலை இல்லையா? 2 பேரை பேச வச்சு அதுல கொஸ்டின் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. அதுல டைம் எடுக்கும். அதனால மோஸ்டா அவங்க வந்துட்டு மோஸ்டா இல்ல ஓரளவுக்கு வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா. ஓகேவா? அதனால லிசனிங் வந்து நிறைய அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு அனிமே பிடிக்கும்னா அனிமே கண்டிப்பா பார்க்கலாம். அது என்ன அனிமே? டொராமான் என்னன்னு தெரியல கரெக்டா நேம். அது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு நான் கேட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஷின்சான்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஷின்சான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட. வேகமா பேசுவாங்க அப்படி இருக்கும்.
இன்னொரு விஷயம் வந்து ஷின்சான் நல்லாவே இருக்காது ஜாப்பனீஸ்ல பார்க்காதீங்க. ரொம்ப உங்களுக்கு ஷின்சான் பிடிக்கும்னா வெறுத்துருவீங்க. ஜாப்பனீஸ்ல பார்த்தா நான்லாம் அப்படிதான். எனக்கு ஷின்சான் மட்டும் தான் பிடிக்குமே. தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஜாப்பனீஸ்ல ஒண்ணா பார்த்தா வெறுத்துருச்சு. அதனால தமிழ்லயே தான் பார்க்குறது. ஷின்சான் பார்க்கணும்னா தமிழ்ல மட்டும் பார்ப்பேன். அப்புறம் இன்னொரு அனிமே இருக்கு. அத்தா ஷின்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அது. முடிஞ்சா அது பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி லிசனிங் வந்து நிறைய பிராக்டிஸ் வேணும் நமக்கு. ஏன்னா ஒரு வாட்டி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? அது மனசுல வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து போட மாட்டாங்க. ஒரு வாட்டி தான். அதனால நிறைய லிசனிங் பிராக்டிஸ் வேணும். ஓகே. ஸோ வெறும் லிசனிங்கை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனிமே மட்டும் பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒகாபுலரிஸ் படிக்கணும். ஓகே. ஒகாபுலரிஸ் படிச்சுட்டு நீங்க லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஏதாவது அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. கரெக்டா நீங்க படிச்ச வேர்ட்ஸ் வந்து அந்த லிசனிங்ல வருதுன்னா ஓகே இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. அது மாதிரி லிசனிங்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள குழப்புற மாதிரி எல்லாம் இடையில வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு பீஃப் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டு போய் பீஃப் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது மட்டும் பதியும். ஓகேவா? கொஸ்டின் என்ன வந்திருக்கோம்னா சூப்பர் மார்க்கெட்ல போய் அவங்க என்ன வாங்கினாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுப்பாங்க. நீங்க பீஃப்ல மண்டையில பதிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு அடுத்த லைன்லயே அவங்க மாத்திருப்பாங்க. இல்ல பீஃப் வேண்டாம் சிக்கன் வாங்குறேன் அப்படின்னு. நீங்க வந்து இந்த பீஃப்லயே பதிஞ்சு போயிடுவீங்கல்ல. அதை போய் நீங்க வந்து ஆன்சரா எழுதிங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதனால கிளியரா கேட்டு முடிவு பண்ணுங்க. அப்புறம் லிசனிங்லயே ஒரு செட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னன்னா எக்ஸ்பிரஷன்ஸ், கிரீட்டிங்ஸ். அது வந்து நீங்க இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் நிறைய கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது எப்படி இருக்கும்னா நீங்க வந்துட்டு உங்க கோவர்க்கரோட முன்னாடி ஆஃபீஸை விட்டு போறீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க உங்க கோவர்க்கர்ஸ் கிட்ட அப்படின்னு ஒரு கொஸ்டின் வர அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவோம் நம்ம ஒசக்கினி ஷிஷேஷிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்த மாதிரி கிரீட்டிங்ஸ் எல்லாம் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. லிசனிங்ல வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு வீடியோ கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? எந்தெந்த செக்ஷன்ல வந்துட்டு எப்படி எப்படி வரணும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். இது கொஞ்சமாச்சும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். என்ன பண்ணுங்கன்னா எப்பவுமே புக்கை பார்த்து பிடிஎஃப் பார்த்து படிச்சுட்டு இருக்க கண்டிப்பா போர் அடிக்கும் தான். போர் அடிக்கும் போது ஷிஃப்ட் ஆயிடுங்க. வேற ஏதாவது ஒரு வழியில படிக்க தொடங்குங்க. என்னன்னா ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். அனிமே, மூவி, டிராமா இந்த மாதிரி எதாவது பார்க்கலாம். கான்செப்ட் என்னன்னா நீங்க ஜாப்பனீஸா படிக்கிறீங்க அவ்வளவுதான். எந்த வழியில படிச்சாலும் ஓகே தான். ஓகே. போர் அடிக்கிறப்ப மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருங்க. ஒரே இதே பண்ணாம மாத்தி மாத்தி படிங்க. ஓகேவா? நல்லா இப்படிதான் படிச்சேன். ஓகே முடிச்சுக்கலாம். ஓகே முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தியா போகுது. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் கண்டிப்பா வீடியோ போட பாக்குறேன். பர்டிகுலரா என்னன்னு சொல்லி எனக்கு கேளுங்க. இது எனக்கு புரிஞ்சது இப்படிதான் புரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின் எனக்கு ஏதோ டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் இப்படியே நான் போட்டிருக்கேன் வீடியோ. உங்களுக்கு இல்ல நான் இந்த மாதிரி வீடியோ தான் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் வீடியோ எல்லாம் போட முடியும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. எனக்கு வீடியோ வந்துட்டு ஜாப்பனீஸ் கண்டென்ட் போட்டா எனக்கு வியூஸ் அதிகமா போகல. ஓகேவா? அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து போடுற வீடியோ. ஓகேவா? ரொம்ப டைம் ஆகும். எடிட்டிங்க்கெல்லாம் டைம் எடுத்து நான் போடுவேன். ஆனால் வியூஸே போடலன்னா ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து வீடியோ வேண்டாம் இப்போதைக்கு போட வேண்டாம் அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சதே ஜாப்பனீஸ் கண்டென்ட் வேண்டிதான். ஆனால் என்னென்னமோ கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் கண்டென்ட்டை தவிர வேற எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். அதனால ப்ளீஸ் என்ன வீடியோ வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அப்போதான் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட தோணும். கண்டிப்பா பாருங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சம் கிராமர் லெசன்ஸுமே எடுக்கலான் இருக்கேன். அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்தா இருக்கு. எனக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துச்சு வீடியோ போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். என்னன்னா ஜாப்பனீஸ்ல பேசி வீடியோ போடலாம். நானே ஜாப்பனீஸ்ல பேசி வீடியோ போட்டு அதுல வந்து சப்டைட்டில் வந்து தமிழும் இங்கிலீஷும் ஆட் பண்ணலான் இருக்கேன். அதாவது நார்மலான கான்வர்சேஷன். ஓகேவா? இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன், எங்கேயா போனேன்னா நான் அதை பத்தி ஜாப்பனீஸ்ல பேசுறேன். இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு அது லிசனிங்க்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறேன் கண்டிப்பா. ஓகே. காஞ்சி வீடியோஸ் இந்த மாதிரி ஒகேபுலரி நிறைய போடலான் இருக்கேன். ஆனா அதான் வியூஸ் போகல. என்ன பண்ண அதுவும் பெரிய வீடியோல வியூஸே போகுது இல்ல. ஓகே. கண்டிப்பா பாருங்க. வீடியோல நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகே. பாய் பாய்.